மகனை பெற்ற அம்மாவின் நிலை. நான் 10 மணிக்கு உங்ககிட்ட சொன்னேன். இப்போ மணி என்ன ஆச்சு? இன்னும் என்னதான் செய்கிறீங்க? என்ற அன்புவின் பேச்சு சத்தம் கேட்டு சுந்தர் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தான். என்ன சுந்தர், நேற்று இரவு வேலை முடித்து வர தாமதமாகிவிட்டதா? சோபாவிலேயே படுத்து விட்டாய்? ஆமா அன்பு, இரவு 11 மணி ஆகிவிட்டது. உன்னை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் இங்கேயே படுத்து விட்டேன். அட பைத்தியக்காரா, நீ வருவாய் என தாளிடாமல் தான் படுத்தேன் என அன்பு கூற இருவரும் சிரித்து கொண்டனர். இத்தனை கஷ்டத்துடன் வேலையை இங்கு செய்வதற்கு பதிலாக உன் சொந்த ஊரிலேயே வேலை பார்க்கலாம் அல்லவா என அன்பே சுந்தரிடம் கேட்டான். நான் படித்த படிப்பிற்கு என் ஊரிலே வேலையா? எவ்வளவு வருமானம் வரும் சொல்? ஒரு 15,000 தருவார்கள். ஆனால் இங்கே 50,000 வாங்குகிறேன். அங்கு நான் 9 மணிக்கு வேலைக்கு போக 7 மணிக்கெல்லாம் தயாராகி பஸ் பிடித்து ஏறி நான் செல்வதற்குள் என் சட்டையை 4 பேர் மோதியே கசக்கி விடுவார்கள். இங்கு அப்படியா? என்னை அழைத்து செல்ல அலுவலக வாகனம் வரும். எப்படி செல்கிறேனோ அப்படியே திரும்பி வருவேன் என சுந்தர் கூற அன்பு சரிதான் என்பதை போல் தலையசைத்தான். டீ குடித்துவிட்டு வா சுந்தர், நான் சென்று காலை உணவு ஏற்பாடு செய்கிறேன். டீ கப்பை கையில் எடுத்துக்கொண்டு பால்கனியை நோக்கி சென்றான் சுந்தர். தனது போன் ஞாபகம் வரவே பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அவனது போனை எடுத்தான். 20 அழைப்புகள் கணேஷ் என்ற பெயரில் போன் வந்து இருந்தது. சைலன்ஸ்ல இருந்தது. அதை சரி செய்துவிட்டு அந்த நபருக்கு போன் செய்தான். மறுமுனையில் என்ன தம்பி, தூங்கி விட்டாயா என குரல் கேட்டது. ஆமாம் மாமா, இத்தனை முறை அழைத்து உள்ளீர்கள். ஏதேனும் முக்கியமான விஷயமா மாமா? அது வந்து தம்பி என்ற தயங்கிய குரலில் கணேஷ் பேச ஆரம்பித்தார். ரேகாவிற்கு நெஞ்சு வலி, மருத்துவமனையில் சேர்த்து உள்ளேன். உன்னை கடைசியாக பார்க்க வேண்டுமென ஆசைப்படுகிறார். வருவாயா என கேட்டார். அம்மாவுக்கு என்ன, ஏன் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை? அதுக்கு நீங்க முதல்ல போன் எடுக்கணும் மாப்பிள்ளை என அவர் கூறினார். எந்த மருத்துவமனை என கேட்டான். அரசு மருத்துவமனையில்தான். மருத்துவர் அழைக்கிறார். நீங்க சீக்கிரம் கிளம்பி வாருங்கள் மாப்பிள்ளை என கூறிவிட்டு அழைப்பை துண்டித்து கொண்டார். பாதி குடித்த டீ கப்போடு சமையல் அறைக்குள் நுழைந்தான் சுந்தர். டீ பாதி மீதி இருப்பதை பார்த்த அன்பு, ஏண்டா என்ன ஆச்சு என விசாரிக்க சுந்தர் விவரத்தை சொல்லுகிறான். நீ உடனே கிளம்பு சுந்தர், நானும் உடன் வருகிறேன். இருவரும் புறப்பட்டு தயாராகி கொண்டு இருந்த வேளையில் சுந்தர் போன் அடித்தது. அவன் அதற்கு காதை கொடுக்க மறுமுனையில் அவனது பாஸ் சுந்தர், நாளைக்கு முக்கியமான நபரை சந்திக்க நீ டெல்லி செல்ல வேண்டும். காலை 7 மணிக்கு விமான நிலையத்தில் இருக்க வேண்டும் என கூறினார். அவன் நடந்ததை கூற தயங்கிய குரலிலும் இல்லாமல் கோபமான குரலிலும் இல்லாமல் நடுத்தரமாக சரி சென்றுவிட்டு விரைவில் வா, நான் வேறு நபரை ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு வைத்து விட்டார். இருவரும் வரவேண்டிய இடத்தை வந்தடைந்தனர். ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு மாமாவுக்கு போன் செய்து நான் மருத்துவமனைக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் என கூறினான். வீட்டிற்கு போய் கொண்டு இருக்கிறோம், நீ அங்கு வந்துவிடு என கணேஷ் சொல்லுகிறார். என்ன மாமா, அம்மாவுக்கு சரியாகிவிட்டதா? அம்மாவிடம் கொடுங்கள், நான் பேச வேண்டும் என்றான். நீ பேசுவாய், ஆனால் அவளால் பேச முடியாது என்று கூறி அழத் தொடங்கினார். இவன் அழைப்பை துண்டித்துவிட்டு அன்புவின் தோளில் முகத்தை புதைத்து கொண்டான். சுந்தரின் இந்த வேதனைக்கு யாராலும் மருந்து போட முடியாது. அந்த கடவுளால் கூட இயலாத காரியமாயிற்றே. டாக்ஸி சுந்தரின் வீட்டை நோக்கி சென்றது. வீட்டின் முன் சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தினர் என அனைவரும் கூடியிருந்தனர். சுந்தரின் மாமா வந்து அணைத்து கொண்டார். அனைத்து காரியங்களையும் முடித்துவிட்டு இருவரும் சுந்தரின் வீட்டிற்கு வந்தனர். சுந்தரின் சித்தி மகள் ரீனா அவர்கள் குளிக்க தண்ணீர் ஊற்றி கொண்டு இருந்தாள். அன்புவை பார்த்தவுடன் ஒரு ஈர்ப்பு வந்தது போன்ற உணர்வு அன்பு அவள் நடத்தையால் தெரிந்தது. அவனோ நிராகரித்து விட்டு சுந்தரின் பின்னே சென்று விட்டான். இருவரும் குளித்து விட்டு வந்தார்கள். உணவு தயாராக இருந்தது. அந்த மிருதுவான இட்லியும் சட்னியும் இருவரின் தொண்டையை அடைக்க அரைமனதாக சாப்பிட்டார்கள். அன்பு பயணித்த களைப்பில் அங்குள்ள கயிற்றுக்கட்டிலில் தன் உடலை சாய்த்து கொண்டான். சுந்தர் அங்கிருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தான். உள்ளே சுந்தரின் சிறுவயது புகைப்படம் தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் அருகே என் உலகம் என்ற வார்த்தை எழுதியிருந்தது. அதை தொட்டு பார்த்துவிட்டு திரும்பியவனுக்கு ஒரு டைரி தென்பட்டது. அதை புரட்டி பார்த்து கொண்டிருந்தான். அதில் சில வரவு செலவு கணக்குகள் எழுதியிருந்தது. அப்படியே புரட்டி கொண்டே இருந்தான். ஒரு பக்கத்தில் என் அன்பு மகனுக்கு என்று எழுதியிருக்க படிக்கத் தொடங்கினான். நீ பிறந்தவுடன் உன்னை கையில் வாங்கிய தருணம், என் உதட்டில் மலர்ந்த புன்னகைக்கு ஈடாக எதுவும் இந்த உலகத்தில் இல்லை. மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் உன்னை நன்றாக வளர்க்க வேண்டுமே என்ற வருத்தமும் ஒரே சமயம் என்னில் தோன்றி மறைந்தது. உன்னை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தேன். துணையாக யாரும் இல்லை. நான் 5வது மாதம் கருவுற்று இருக்கும்போதே உன் அப்பா வேறு ஒரு துணையை தேடிக்கொண்டார். உன் பாட்டியின் அரவணைப்பில் உன்னை ஈன்றெடுத்தேன்.
1 வருடம் உன்னுடன் இருக்க முடிந்தது. உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய ஓட ஆரம்பித்தேன். நாட்கள் கடந்தன. பள்ளி பருவத்தை அடைந்தாய். மிகவும் புத்திசாலி பையன் என்ற பெயரும் எடுத்தாய். சிலிர்த்து கொண்டேன். பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் என்னை தேடுவாய். நான் வர தாமதமானால் வாசலிலே எனக்காக காத்து கொண்டு இருப்பாய். களைத்து போய் வீடு திரும்பும் எனக்கு உனது சிரிப்புடன் கலந்த அணைப்பு ஆறுதலை தரும். பிறகு பள்ளியில் நடந்தவற்றையெல்லாம் என்னிடம் கூறி சாப்பாடு போட்டு ஊட்டிவிட சொல்லி என் மடியிலேயே உறங்கி விடுவாய். உன் பசியில் என் பசியும் தீர்ந்துதான் போனது. நீ உறங்கும் அழகை ரசித்து கொண்டிருப்பேன். வருடங்கள் கடந்தன. கல்லூரி பருவத்தை அடைந்தாய். என் வேலைகளை முடித்துவிட்டு வேலையை பற்றி தகவல்களை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என வந்தால் நீ என் முகத்தை கூட பார்க்காமல் போனில் மூழ்கியிருப்பாய். நானும் விட்டுவிட்டு சமையல் அறைக்கு சென்று வேலையை முடித்துவிட்டு சாப்பிடும் பொழுதாவது பேசுவாயா என ஏங்கினாள். அப்பொழுதோ டிவியை போட்டுவிட்டு சாப்பிடும் பொழுது என்னம்மா பேச்சு, டிவி சத்தமே கேட்கவில்லை, அமைதியாக இருங்கம்மா என கூறிவிடுவாய். சிறு வயதில் வெளியே செல்லும் பொழுது நான் என்ன நிறத்தில் சேலை கட்டுகிறேனோ அதே நிறத்தில் சட்டை போட்டுக்கொள்வாய். ஆனால் இன்றோ நான் என்ன சேலை கட்டுகிறேன் என்பதை கூட பார்க்க உனக்கு நேரமில்லாமல் போய்விட்டது. சரி, நல்ல நாளாவது வீட்டில் இருப்பாய் என நினைத்தால் நண்பர்களை காண வெளியில் சென்று விடுவாய். இப்படி பல மாதங்கள் கடந்தது. நீ வேலைக்கு வெளியூர் செல்லப்போவதாக கூறினாய். சரி, உடன் இருக்கும் வரைதான் அருமை தெரியவில்லை. வெளியூருக்கு சென்றாலாவது பேசுவாய் என அதற்கும் சம்மதித்தேன். என்னுடன் உரையாடும் 5 நிமிடங்களில் 2 நிமிடத்திலேயே இருங்க அம்மா, கம்பெனியிலிருந்து ஃபோன் என வைத்து விடுவாய். வீடியோ காலில் கூட சாப்பிட்டு கொண்டும் ஏதாவது வேலை செய்து கொண்டும் தான் அரைகுறையாக பேசுவாய். இவ்வாறு பல ஏக்கங்கள் என்னுள் தோன்றி மறைந்தது. தற்போது மறைந்தே விட்டது. இல்லை, எனக்கு புரியவில்லை. இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? என் மீது என்ன பிழை உள்ளது? புரிந்து கொள்ளாமல் விட்டது என் தவறா? புரிய வைக்காமல் விட்டது என் தவறா? எல்லாம் புரிந்தும் விட்டுவிட்ட அந்த கடவுளின் தவறா? சொல் மகனே. இதற்கு அவன் என்ன விடையளிக்க முடியும்? எதை கொடுத்து சரி செய்ய முடியும்? அவன் கண்களில் வழிந்து கொண்டிருக்கும் கண்ணீரை தவிர. நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.